அருட்பணி அறைகூவல் என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து மிஷனரி ஊழியத்தை குறித்து படித்து வருகிறோம். அவளோடு நீங்கள் கேட்கிறீர்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. போன எபிசோடில் வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்திற்கான 4 கோட்பாடுகள் என்று சொல்லி ஆரம்பித்தோம். ஆனால் ஒன்று தான் பார்த்தோம். அதை கூட முழுமையாக நாம் பார்க்கவில்லை. வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்திற்கு முதலாவதாக நாம் பார்த்த காரியம் என்ன தெரியுமா? தரமான ஆட்களை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கேட்டால் the best must be released. ஆமென். இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மீதி 3 காரியத்தை முடிக்க முயற்சிக்கலாம். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நான் உங்களை மறுபடியுமாக சந்திக்கிறேன். உங்களுடைய செவிகளை தேவனுடைய இருதயத்தின் பக்கத்திலே வைத்தால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தான் ரீங்காரமிடுவதை நீங்கள் கேட்பீர்கள். Not everybody is called to be a missionary, but every believer is called to be involved in mission. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடியும். நான் ஒரு சாதாரண விசுவாசிதான், நான் எப்படி தேவனுடைய திட்டத்தில் ஈடுபடுவது? அந்நிய பாஷையின் அபிஷேகம் எதற்காக? அனைத்து பாஷையினரையும் சந்திப்பதற்காக. வட இந்திய ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன். வேற என்ன செய்ய வேண்டும்? பிரதான கட்டளை என்பது முடிந்தால் செய்யுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை. கண்டிப்பாக செய்ய கொடுத்த கட்டளை அருட்பணி அறைகூவல், பார்ட்னரிங் வித் காட் இன் மிஷன்ஸ். வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்திற்கு 4 கோட்பாடுகள். முதலாவது என்னது? தரமான ஆட்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, the leaders, சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஆவியானவர் அழைக்கவில்லை. விசுவாசிகளை அழைக்க மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்தியோகிய சபையே ஆரம்பிக்கப்பட்டதே விசுவாசிகளால் தான். சரியா? ஆனால் இங்கே சபை தலைவர்கள் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். they are praying together. அங்கே ஆண்டவர் நான் அழைத்த ஊழியத்திற்காக பர்னபாவையும் சவுலையும் பிரித்து விடுங்கள் என்று திருவுளம் பற்றினார். verse 2, அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள், அவர்களை பிரித்து விடுங்கள். செப்பரேட் ஃபார் மீ பால் அண்ட் பார்னபஸ். That is what the Spirit spoke when the leaders gathered together. We must send our best to the mission field. என்னுடைய கதையை நான் சொன்னேன். அதாவது சிங்கப்பூர் தேசத்திலிருந்து வரும்பொழுது இந்தியாவிற்கு வருவது என்பதே ஒரு பெரிய ஒரு சவால். அது ஜெஸ்ஸி மிஷனரியாக இங்கே வருகிற ஒரு சவால். இப்போ எனக்கு சென்னையில் இருக்கிறத விட பீகாரில் போய் இருக்கிறது இட் வில் பி சேலஞ்சிங். பட் இஃப் காட் வாண்ட்ஸ் ஐ வாஸ் வில்லிங். அண்ட் டில் டுடே, இன்றைக்கு வரைக்கும் இந்த ஒரு 23 ஆண்டுகளில் நான் ஏற்கனவே போன எபிசோடில் சொன்னது போல சொல்லுகிறேன், we were willing. ஆண்டவரே, நீர் எங்களை அனுப்பினால். ஜினட் ஒரு 3வது 4வது படிக்கும் பொழுது ஒரு முறை ஆண்டவரிடத்தில் விசாரித்தோம். ஆண்டவரே, மகள் 3வது 4வது படிக்கிறா, இப்போ நாங்கள் அங்கே போனால் எங்கள் ஸ்கூலில் அவள் படிக்கட்டும். ஆண்டவரே, we are willing என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் we enquired the Lord சீரியஸாக. ஏன்னா மினிஸ்ட்ரி அங்கே வளர்ந்து கொண்டே வருகிறது. அங்கே இருந்து நம்ம லீடர்ஷிப் கொடுத்தா அது நல்லாயிருக்கும் என்று நினச்சி அங்கே போவதற்கு ஆண்டவரிடத்தில் விசாரித்தோம். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அதற்கு பிறகு ஜினட் 7வது 8வது படிக்கும் பொழுது ஆண்டவரே என்று மறுபடியுமாக விசாரித்தோம். ஏனென்றால் 9th 10th அங்கே படிக்கட்டும், அதற்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லி ஆண்டவரே we are willing to go என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து we really enquired the Lord. இங்கே சென்னையில் உள்ள சர்ச்சை யார்ட்டையாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு we will go and position ourselves in Bihar because 3000 வில்லேஜில் சபை ஆரம்பிக்கணுமே, அங்கே போயிடலாம், அங்கே போனால் ஹிந்தியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி we were willing. But again the Lord said,
நோ, யூ பி ஹியர், ஐ வில் கிவ் யூ பீப்புள். எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஊழியத்தின் ஆரம்பத்தில். உனக்கு வேண்டிய ஆட்களை தருவேன், உனக்கு வேண்டிய ரிசோர்ஸஸை கொடுப்பேன். ரெண்டுக்கும் ஆண்டவர் எனக்கு அடையாளத்தையும் கொடுத்தார். எப்படி மோசையை அழைக்கும் பொழுது அடையாளத்தை கொடுத்தாரோ, கிதியோனை அழைக்கும் பொழுது அடையாளத்தை கொடுத்தாரோ, அதே போல் ஆண்டவர் என்னை அழைக்கும் பொழுது, அது லாங் ஸ்டோரி, நான் ஏதாகிலும் ஒரு எபிசோடில் உங்களோடு கூட அந்த டீட்டெயில்டு ஸ்டோரி நான் சொல்லுவேன். ஐ வில் கிவ் யூ பீப்புள். அதற்கும் ஆண்டவர் எனக்கு அடையாளத்தை கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், ப்ராமிஸ் கொடுத்தார், ரிசோர்ஸஸை கொடுப்பேன் என்பதை குறித்தும். சிங்கப்பெருமாள் கோயிலில் முதல் சர்ச் பிளான்டிங் நான் போயிருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். அது டீட்டெயில்டு ஒரு என்கவுண்டர் வித் காட். ஸோ வி வில் நாட் கோ இன் டு டீட்டெயில்ஸ். அந்த என்கவுண்டரில் ஆண்டவர் ஆட்களை தருவேன் என்று எனக்கு வாக்கு பண்ணினார். அது 1990. பிறகு 1997 சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கும் பொழுது, இந்தியாவிற்கு திரும்ப வேண்டும் 98 என்று வரும் பொழுது, ஆண்டவர் எனக்கு வேண்டிய ரிசோர்ஸஸை கொடுப்பேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார். ஒரு அடையாளத்தோடு எனக்கு அதை கொடுத்தார். அதுவும் ஒரு லாங் ஸ்டோரி, பட் காட் கேவ் 2 சைன்ஸ். ஸோ இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் வட இந்தியா ஊழியத்திற்கு வேண்டிய சகல காரியத்தையும் செய்து கொண்டு வருகிறார். சவால் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், பட் God is providing people. பாருங்க, அங்கே 160 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ஆனால் நான் இங்கே இருக்கிறேன். இன்னைக்கு கூட காலையில் என்னை பார்க்க ஒரு ஃபேமிலி வந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது, பாஸ்டர் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு புது ஃபேமிலி. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னேன். அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. பாஸ்டர் அவ்வளோ பெரிய ஊழியம் நமக்கு அங்கே பீகாரில் இருக்குது, எப்படி பாஸ்டர்? நான் சொன்னேன், இங்கிலீஷ் ஆர் தமிழ் தான் பேசுவேன், அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. See, God is faithful. சொன்னார் ஆட்களை கொடுப்பேன் என்று, ஆட்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். பட் we are willing. So அந்த willingness to yield the best to God must be there. இப்போ நான் ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய டாட்டர் is 20 years old. I am wondering if God would call her for a few years to Bihar as a missionary. சர்ச்சில் நாங்கள் ஊழியர்களெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறோம், இல்லை விசுவாசிகளை சேலஞ்ச் பண்ணுறோம். Why not? She goes there and serves in the mission field as a missionary for a couple of years, or even a career missionary. Let God have His ways. It will be a joy for us. Amen. If God so calls her, it would be a joy. We won't pressurize her. நாங்கள் பெற்றோர் ஊழியத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண போவதில்லை. பட் we will be filled with joy if God calls her, and more thrilled if she responds and she has the heart to do what God wants. She is in the crossroads. Amen. Praise God. சபையில் முக்கியமான ஒரு ஆட்கள் இங்கே பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அழைத்தால் போவார்களா? That is very very important, people of God. Amen. உங்களுடைய பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுக்க நீங்கள் பழகணும். Ministry will not grow beyond us. We need the best to be there so that we can achieve more. அது more stronger field, tougher field than here. So we need the best players there. Hallelujah. Praise the Lord. Amen. ரெண்டாவது principle. முதலாவது, there must be quality personnel available for successful missionary outreach. Number 2, there must be a call from the Holy Spirit. நாமாக போவதில்லை. பாருங்க, ஆண்டவர் அழைத்தார் பவுலையும் பர்னபாவையும். என்ன ஆண்டவர் சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவிற்கு திரும்பி வர சொன்னார். சென்னையிலிருந்து பீகாருக்கு போகிறதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை இதுவரைக்கும். Although we are inquiring constantly. Amen. Hallelujah. There must be a call from the Spirit. பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து அழைப்பு பெற்று இருக்க வேண்டும். 2ஆம் வசனம்.
நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆவியானவர் பேசுகிறதை கேட்க வேண்டும் சபைகள். ஆமென். கால்டு பை காட், நாட் கால்டு பை மென். ஆமென். அந்த அழைப்பு என்பதுதான் சுமை தாங்கி. பாருங்க, ஒரு தலையில் ஒரு லக்கேஜ் வைத்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போகிற ஒரு கிராமவாசி அப்படியே தலையில் லோடு வச்சுக்கிட்டு போவார் இல்லையா? டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்காது இல்லையா அந்த நாட்களில். அப்படி போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி லாங் வேல போகும்பொழுது அங்கங்கே சுமை தாங்கி என்று இருக்கும். 2 கல், அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு கல் இந்த அளவுக்கு உயரமாக இருக்கும். நின்னா பக்கத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, தலையில் இருக்கிற லோடை அப்படியே அங்கே இறக்கி வச்சுருவாங்க. அதுக்கு பேர் சுமை தாங்கி. பிரியமானவர்களே, ஆங்காங்கே நமக்கு ஊழிய பாதையிலே சவால்கள் வரும் பொழுது எது தெரியுமா நமக்கு சுமை தாங்கி? நம்ம அழைப்பு தான். மிஷினரி ஊழியத்தில் சவால்கள் வரும், கடினமான நேரங்கள் வரும். ஆனால் அந்த அழைப்பு என்று இருக்கும் பொழுது அந்த சுமை தாங்கியிலே சாய்ந்து கொள்வார்கள் மிஷினரிகள். ஆமென். The call of God is very important. பவுலுடைய மிஷினரி ஊழியத்தை படித்து பார்த்தால் பயங்கர கஷ்டப்பட்டார். He went through difficulty. ரீசெண்டாக புக் ஆஃப் ஆக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணோம், பைபிள் ஸ்டடி எடுத்தோம். 35 நாள் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் ஃபுல்லாக படித்தோம். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வெரி வெரி டிஃபிகல்ட் பாத், மிஷினரி கால். இங்கே அழைப்பை குறித்து வாசிக்கிறோம், மிஷினரி கால். பட் அவருடைய லைஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்ஸ் 13 28 வரைக்கும் பாருங்கள். He went through difficulty. கடினமான பாதை வழியாக அவர் கடந்து போனார். But because the call was there, அந்த சுமை தாங்கியிலே அவர் சாய்ந்து கொண்டார். அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஓ கிங் அகிரிப்பா, I am not disobedient to the heavenly vision என்று சொன்னார். Are you there? Amen. பிரியமானவர்களே, மிஷினரிகளாக போகிறவர்கள் எல்லாரும் மிஷினரியாக போவதற்கு அழைக்கப்படவில்லை. எல்லாரும் மிஷினரி ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். ஆனால் போகிறவர்கள் அழைப்பு பெற்று போக வேண்டும். சமீபத்தில் இந்த லைவ் ப்ரோக்ராம் நான் டீச் பண்ணுகிற டீச்சிங்கில், யாராக இருந்தாலும் நீங்கள் பீகாருக்கு போக நீங்கள் பயன்படுவீர்கள் என்று நான் சொன்னேன். அப்போ அதை அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் கேட்டுக்கொண்டிருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. கல்யாண், ஐ எம் வாட்சிங் யுவர் ப்ரோக்ராம், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் அப்ரிஷியேட் யூ. உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நான் கால் பண்ணேன். அப்படி ரொம்ப நேரம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. 20 மினிட்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அவங்க ஒன்று சொன்னாங்க, கேன் ஐ டெல் யூ சம்திங் கல்யாண், அண்ணன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வில் டெல் யூ ஸோ தட் யூ won't have to make the same mistake. அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. இப்போ சொன்னாங்க, நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுலாம் நல்லது தான், அண்ட் யூ மஸ்ட் சேலஞ்ச். ஆனால் எல்லாரும் ஃப்ளட் கேட் ஓப்பன் பண்ண மாதிரி வந்துடக்கூடாது. அழைப்பில்லாதவர்களும் பொறுப்பெடுக்கக்கூடாதவர்களும் வந்து சேர்ந்துடக்கூடாது. தென் இட் வில் பிகம் அ பேர்டன் ஃபார் யூ கல்யாண் என்று சொன்னாங்க. அண்ணே என்னென்ன பண்ணுறது அப்போ அப்படின்னு கேட்டேன். ப்ராக்டிக்கலாக அட்வைஸ் கொடுங்கண்ணே. நோ 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 வாட் யூ சேலஞ்ச் இஸ் குட், பட் வென் யூ ரெக்ரூட் தெம், நீ ரெக்ரூட் பண்ணும் பொழுது, அவர்களை டிப்ளாய் பண்ணும் பொழுது, யூ டெல் தெம் டு ப்ரூவ் த கால். கிவ் தெம் 2 years. டெல் தெம் டு ப்ரூவ் த கால். அழைப்பை உறுதிப்படுத்த சொல்லு. அவர்கள் உண்மையாகவே ஆண்டவர் அழைக்கப்பட்டாங்களா, கிருபை இருக்கா என்பதை பாரு. இல்லாவிட்டால் தேல் பி அ லயபிலிட்டி ஃபார் யூ கல்யாண் என்று சொன்னார்கள். சென்சிபிள் advice, wise counsel from a senior missions statesman which I treasure. Amen. There must be a call from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து அழைப்பு பெற்றிருக்க வேண்டும். சிறந்ததை கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். வெற்றியுள்ள மிஷினரி ஊழியம் என்று வரும் பொழுது, ஆமென், பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து அழைப்பு பெற்றிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, மிஷினரி ஊழியத்தில் டாக்டர்ஸு, சயின்டிஸ்ட்ஸு, பெரிய பிஸ்னஸ்மென்னு பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு, எனக்கு சமீபத்தில் ஒரு டாக்டர், இப்போ ஃபியூ வீக்ஸ் பேக் ஒரு டாக்டர் காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாரு. மெடிக்கல் டாக்டர். பட் ஆண்டவர்
கம்யூனிட்டி சர்வீஸ் செய்கிறதுக்காக அழைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு 1 இயராக இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு ஐம் சீக்கிங் த லார்ட். இப்போ உங்களோடு நான் இந்த யூடியூப்பில் உள்ள ப்ரோக்ராமெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆவியில் ஒத்து வரும் மாதிரி தெரியுது. ஐ எம் a டாக்டர், பட் ஐம் willing to work with you if God so allows. So please, if you are able, give me some time, we'll come and talk அப்படின்னு சொன்னாங்க. See, doctor, but he is willing to be available, but he senses God's call. ஒரு நர்ஸ் படிச்சிருக்கிற அந்த பிள்ளை அவள் சொல்கிறா, நான் வந்து சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலை விட ஐ வாண்ட் டு பி இன் த கம்யூனிட்டி, ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள் இன் தி கம்யூனிட்டி, அதுதான் என்னுடைய கால் என்று சொல்லுகிறாள். சொல்லுகிறது புரிகிறதா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடு, இப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கிறவர்கள் மிஷனரி ஊழியத்திற்காக போக வேண்டும். தேர் மஸ்ட் பி a கால் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். நான் சிங்கப்பூர் தேசத்திலேருந்து திரும்பி வருவதற்கு தெளிவான அழைப்பு இருந்துச்சு. ஆனால் பீகாருக்கு போகிறதற்கு ஆண்டவருடைய அனுமதி இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, நான் உனக்கு ஆட்களை கொடுப்பேன். யூஸ்வலாக இங்கேருந்து மொபைலைஸ் பண்ணுறது நாட் ஈஸி. நீ சேலஞ்ச் பண்ணுற, நீயே போக மாட்டேங்கிறங்கிறது வந்து எண்ணங்கள் வந்து விட முடியும் நாம செய்தால். ஆனால் ஆண்டவர் செய்கிறபடினாலே பீப்புள் ஆர் ரெஸ்பாண்டிங். அல்லேலூயா, பிரைஸ் காட். மூன்றாவதாக, வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்திற்கு the church must identify itself with the missionaries. முதலாவது என்ன சொன்னேன்? there must be quality personnel available. தரமான ஆட்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் அழைக்கும் பொழுது போவதற்கு பெஸ்ட்டை கொடுக்க பழகணும். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து அழைப்பு பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவது, the church must identify itself with the missionaries. அழைக்கப்பட்ட மிஷனரிகளை அனுப்பிவிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அனுப்புகிற மிஷனரிகளை பராமரிக்கணும். சபையானது அனுப்பப்படுகிற மிஷனரிகளை ஆதரிக்க வேண்டும். 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். சபையானது உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளுகிறதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஆவியானவர் பேசுகிறதற்கு சபையும் ஒத்துழைக்கிறது. நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் அந்தியோகியா சபையிலே இருக்கிற விசுவாசிகள் பவுல் முதல் மிஷனரி ஊழியம் போயிட்டு திரும்பி வரும் பொழுது அவர்களை நன்றாக விசாரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஆக்ட்ஸ் 14 பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் அவர்கள் முதல் மிஷனரி ஜேர்னி முடிச்சு வரும் பொழுது 26ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 14:26, அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு, நல்லா கவனிங்க, தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். திரும்பி வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மிஷனரி ட்ரிப் முடியுது. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது கவனிங்க, when they returned to the home church, சபையை கூடி வர செய்து, the church was gathered when Paul returned back from the first missionary trip. தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து டெஸ்டிமனி ஷேர் பண்ணுறாரு. லோக்கல் சர்ச்சில், அனுப்பின சர்ச்சில் இப்பொழுது அவருடைய மிஷன் ஃபீல்டு ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுறாரு. அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். they stayed with the disciples for a period of time. அநேக நாள் என்று போடப்பட்டிருக்கிறது. when the missionaries returned, the home church received them well and took care of them. இங்கே பாருங்க, மிஷனரிகளை நம்ம அனுப்புறது பெருசு இல்லை. அனுப்பப்பட்ட மிஷனரிகளை பராமரிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, சப்போர்ட் பண்ணுகிறோமா, அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு வேண்டிய ஆதரவை கொடுக்கிறோமா? மிஷனரிகள் திரும்பி வரும் பொழுது 1 மாதம் 2 மாதம் வரும் பொழுது அவர்களை விசாரிக்கிறவர்கள் இருக்கிறார்களா? இந்த அனுப்பின சர்ச்சிலிருந்து சிலர்லாம் தலையில் கை வச்சு அனுப்பி விட்டுருவாங்க, தண்ணி தெளித்து
அனுப்பி விடுற மாதிரி. நோ 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 நோ, வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சம்பவம் சொல்கிறேன். நியூசிலாண்டில் ஒரு நல்ல ஒரு யங் மேன், நல்ல ஒரு டைனாமிக் பாஸ்டர். ஆக்சுவலி அவர் ஐரோப்பாவுக்கு மிஷினரியாக போகிறதுக்கு வில்லிங்காக இருந்தார். யூரோப் நவ் இஸ் அ மிஷன் ஃபீல்டு. நியூசிலாண்டிலேருந்து ஐரோப்பாவுக்கு மிஷினரியாக போகிறதுக்கு இந்த சபை கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் உள்ள சபை. நியூசிலாண்டில் 800 பேர் உள்ள சபைங்கிறது பெரிய சபை, 8000 மாதிரி. அந்த சபையில் உள்ள சீனியர் பாஸ்டருக்கு யூரோப் விஷன் இருக்குது. ஸோ யூரோப் 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 பண்ணுவார். அப்போ இவருக்கு யூரோப்புக்கு போகிறதுக்கு இவருக்கு மிஷினரி கால் மாதிரி ஒரு சென்ஸ் பண்ணுறாரு. அப்போ நான் போயிருக்கேன், என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், இஃப் யூ ஹேவ் த கால், வை டோன்ட் யூ ரெஸ்பாண்ட்? ஃபில், அவருடைய பேர் ஃபில் மெல்லர். நான் சொன்னேன், ஃபில், யூ ஷுட் ரெஸ்பாண்ட். ஸோ ஹீ செட், ஐ எம் ஆல் ஃபார் தட் கல்யாண், பட் யூ நோ வாட், திஸ் சர்ச் ஹேஸ் அ history of releasing missionaries and forgetting them conveniently. மிஷினரிகளை அனுப்பி விட்டுருவாங்க, அதோடு கூட மறந்துடுவாங்க. I don't want to be all alone there battling. If the church is willing to back me up, I would go என்று சொன்னார். ஆனால் என்ன திரும்பாச்சு, கடைசியில் அழைப்பு பறி போனது. அவர் அங்கேயே ஒரு சர்ச்சை நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பின்மாற்றத்தில் போயிட்டார். ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பெண்ணோட திருமணம் ஆகாமல் அவர் ஹனிமூன் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறார் உலகத்தில் பல இடங்களில். சேட். whenever I see his message in the Facebook, I get very disturbed. என்னடா ஆண்டவரே, மிஷினரியாக போகணும்னு இருந்த ஆளை அந்த சபை தாங்காதுங்கிறனால இவர் போகாமல் கடைசியில் அழைப்பையும் விட்டு இப்படி போயிட்டாரே பின்மாற்றத்தில். சபை, the church must identify itself with the missionaries. ஆமென். நாலாவதாக, புறப்பட்டு போகிறவர்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அங்கே போய் ஒழுங்காக வேலை செய்யணும். ஆமென். தேர் மஸ்ட் பி டிலிஜென்ட் லேபர் பை தோஸ் சென்ட் அவுட். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு, யாரால் அனுப்பப்பட்டாங்க? யாரால் அழைக்கப்பட்டாங்க? ஆவியானவரால். யாரால் அனுப்பப்பட்டாங்க? பரிசுத்த ஆவியானவரால். ஹோலி ஸ்பிரிட் கால்ட், ஹோலி ஸ்பிரிட் சென்ட். அப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்திற்கு கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்திலே வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெபாலயங்களிலே தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். There must be diligent labor by those who were sent out. அனுப்பப்பட்டவர்கள் விழிப்புடன் ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் அனுப்புறதுக்கு முன்னால் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இங்கே ஒழுங்காக ட்ரைனிங் கொடுத்தா தானே. லோக்கல் சர்ச்சில் எருசலேம் சபையில் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்ததுனால தான் உபத்திரவம் வந்தபொழுது சிதறப்பட்டவர்களே பிரசங்கித்தார்கள். நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். ஹல்லேலூயா. They must preach God's word and they must work together as a team. இங்கே பவுல், பர்னபா, ஜான் மார்க். ஆமென். ஸோ வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்திற்கு மறுபடியும் லெட் மீ ரிஃப்ரெஷ் யூ. போன எபிசோடில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இந்த எபிசோடில் 3 காரியங்கள் சொன்னேன். பிரின்சிபல்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் மிஷனரி அவுட்ரீச். வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்திற்கான கோட்பாடுகள் 4 காரியம். தேர் மஸ்ட் பி குவாலிட்டி பர்சனல் அவைலபிள். தரமான ஆட்கள் அனுப்பப்பட வேண்டும். 2வது, தேர் மஸ்ட் பி a call from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து அழைப்பு பெற்றிருக்க வேண்டும். 3வது, the church must identify itself with the missionaries. அனுப்பப்பட்ட மிஷினரிகளை தனி தெளித்து அனுப்புகிற மாதிரி அனுப்பிடக்கூடாது. பொறுப்பெடுக்கணும், உத்தரவாதம் எடுக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களை ஆதரிக்கணும், திரும்பி வரும்பொழுது விசாரிக்கணும், பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் அவுட் பண்ணணும் அந்த மிஷன் சேலஞ்சை. ஆமென். 4வதாக, there must be diligent labor by those sent out. அங்கே போகிறவர்கள் உண்மையாக பணி ஆற்ற வேண்டும். ஆமென். வெற்றியுள்ள மிஷனரி ஊழியத்திற்கான 4 கோட்பாடுகள். நீங்கள் ஈடுபடுகிற சபை, நீங்கள் ஈடுபடுகிற ஜெபக்குழு, நீங்கள் ஈடுபடுகிற மிஷனரி ஊழிய ஸ்தாபனங்கள் இந்த மாதிரி செயல்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பொறுப்பில் இருக்கிறவர்களாக இருந்தால் இந்த பிரின்சிபல்ஸ் படி நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் நம்மை
ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் மிஷினரியாக போகிறதற்கு அழைப்பு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். பட் எல்லாரும் மிஷன்ஸில் இன்வால்வ் பண்ணணும். ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்கணும். அருட்பணி அறைகூவல். மிஷினரி ஊழியத்தை குறித்து பேசுகிறதாக மட்டும் இருக்கக்கூடாது, செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கேட்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்றவரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.